இன்றைக்கி சண்டே எங்களோட பொழுது 4 மணிக்கே விடிஞ்சிருச்சு. மீன் வந்து அடிக்கடி வாங்குறது கிடையாது. வாங்கணும் அப்படின்னாக்கா இந்த பீச்சுக்கு போய் ஃப்ரெஷ்ஷான மீன் மட்டும்தான் வாங்கிட்டு வர்றது. இதில் வந்து டெய்லி போட்ஸ் வந்து நிறைய போகும். ஒரு 3 மணி மாதிரி போயிட்டு ஒரு 5 மணி 6 மணிக்கெல்லாம் வந்து வந்துடுவாங்க. அங்கே வாங்குகிற மீன் தான். இன்றைக்கி மீன் நண்டு ரெண்டும் பிளான் பண்ணியிருந்தேன். கடல் மீன்லேயே வந்து இந்த மாதிரி போட்டில் வர மீன் உயிர் மீனே நம்ம வந்து வாங்கி சாப்பிட்லாம். என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டிருந்தீங்க, மேக்கப் வந்து போடுறீங்களே உங்களுக்கு வந்து ஸ்கின் டேமேஜ் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு. மேக்கப் போடுறதை விட அந்த மேக்கப் ரிமூவர் வந்து ரொம்ப முக்கியம். நான் அதுக்கு பெஸ்ட்டு வந்து கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். நம்ம எந்த அளவுக்கு மேக்கப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோமோ அதே அளவுக்கு மேக்கப் ரிமூவர்லேயும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். நிறைய மார்க்கெட்டில் ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்கிது. பட் இருந்தாலும் வந்து இந்த கோகோனட் ஆயில் தான் நல்லா வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து க்ளீன் பண்ணும், கிளென்ஸ் பண்ணும். இன்னொன்று ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்காது. நம்ம வீட்டில் மீன் மசாலா இல்லைனா வந்து கறிக்குழம்பு மசாலான்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே தனி மிளகாய் தூள், மல்லித்தூள் இந்த மாதிரி தான். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 5-6 சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வந்து அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் சோம்பும் போட்டு அரைச்சாச்சு. அதிலே தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், நீங்கள் புளிக்கரைசல் இல்லைனா லெமன் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் அப்படிங்கிறதுனால ரொம்ப நேரம்லாம் ஊறணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 1 மணி நேரம் ஊறினாலே டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு இருக்கும். கடல் மீனில் ஃப்ரெஷ் மீன் வந்து மேரினேஷன் டைம் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கும். அதனால தான் வந்து பீச்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வந்து மேரினேட் பண்ணி வச்சுருப்பாங்க. உடனே வறுத்து கொடுப்பாங்க. இந்த சைடு மீன் குழம்புக்கு வந்து நல்லெண்ணெயிலே தாளித்து வச்சுருந்தேன். அதில் இந்த புளிக்கரைசல், தக்காளி எல்லாமே நான் வந்து போட்டிருப்பேன் புளிக்கரைசல்லையே. அதை எடுத்து ஊற்றியாச்சு. இது வந்து ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். மீன் குழம்பு எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் இல்லாத மீன் குழம்பே கிடையாது. இந்த சைடு அதே மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நண்டுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பூண்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலையே தட்டி வச்சுருந்தேன். அதிலே கொஞ்சோண்டு சோம்பும் தட்டி வச்சுருந்தேன். இதை வந்து நல்லா வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நம்ம வந்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள் போட்டு தேங்காய், பெருஞ்சீரகம், சோம்பு இந்த மாதிரி வந்து அரைச்சி கொட்டிட்டோம் அப்படின்னாக்கா நல்ல கிரேவி மாதிரி ரெடி ஆகிடும். ஓரளவுக்கு நார்மல் சைஸ் நண்டு தான் இந்த தடவை வாங்கியிருந்தேன். பாப்பா ரொம்ப நாளாக நண்டு வந்து கேட்டுகிட்டே இருந்தால். இன்னொன்று நண்டு வந்து சளிக்குமே ரொம்ப நல்லது. ஆனால் பெரிய நண்டு வந்து நான் வாங்கலை. ஏன்னா அதில் அந்த கருப்பு கலரை பார்த்தாலே கொஞ்சம் பயம். அதனால் நார்மல் சைஸ் தான் வாங்கினேன். பட் இதில் கொஞ்சம் ஃப்ளஷ் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வாரம் எங்கள் வீட்டில் வந்து நண்டு கிரேவி, மீன் குழம்பு, மீன் வறுவல். ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் மண்டே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நேற்று என்ன சமைச்சிங்க உங்கள் வீட்டில், எப்படி என்ஜாய் பண்ணீங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.